வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிற விஷயம் இக்கிகாய் என்ற ஜப்பானிய புத்தகத்தின் பகுதி 2. இப்போதுதான் இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்கிறதாக இருந்தால் இந்த புத்தகத்தின் பகுதி 1 முன்னைய வீடியோவில் உள்ளது. விரும்பியவர்கள் அதை கேட்டு பயனடையலாம். ஓகே, தொடர்ந்து பகுதி 2க்குள் பார்க்கலாம். கேளுங்கள். ஒக்கினவா, ஜப்பான், குறிப்பாக இத்தீவின் வடபகுதி. இங்குள்ள மக்களின் உணவில் காய்கறிகளும் தோஃபுவும் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். அவர்கள் தங்கள் உணவை சிறிய தட்டுகளிலேயே பரிமாறுவர். இக்கிகாய் தவிர மொவாய் என்று அழைக்கப்படுகின்ற மிக நெருங்கிய நண்பர்கள் வட்டமும் அவர்களுடைய நீண்ட ஆயுளுக்கு ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. சார்டினியா, இத்தாலி, குறிப்பாக நுவரோ மற்றும் ஒக்லியாஸ்டா பிராந்தியங்கள். இத்தீவில் உள்ள மக்கள் ஏராளமான காய்கறிகளை தங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வதோடு தினமும் ஓரிரு கோப்பை வைனும் அருந்துகின்றனர். ஒக்கினாவில் இருந்ததைப் போலவே இங்குள்ள மக்களும் தங்கள் சமூகத்துடன் நெருங்கிய உறவை பேணுகின்றனர். அவர்களுடைய நீண்ட ஆயுளோடு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள இன்னொரு காரணி இது. லோமோ லிண்டா, கலிபோர்னியா 7 டே அட்வென்டிஸ்ட் அமைப்பை சேர்ந்தவர்களில் ஒரு குழுவினரிடையே ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ஆய்வை மேற்கொண்டனர். அமெரிக்காவில் மற்ற எல்லோரையும் விட மிக நீண்ட காலம் வாழ்கிறவர்கள் அவர்கள். நிக்கோயா தீபகற்பம், கோஸ்டா டிக்கா இங்குள்ள மக்கள் 90 வயதுக்கு பிறகும் மிகவும் சுறுசுறுப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்கள் எந்தவிதமான சிரமமும் இல்லாமல் அதிகாலை 5:30 மணிக்கு எழுந்து வயலுக்கு செல்லுகின்றனர். இக்காரியா, கிரீஸ், துருக்கி நாட்டின் எல்லையோரம் இருக்கும் இந்த தீவில் வசிப்பவர்களில் 1/3 90 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அமெரிக்காவில் வசிக்கும் மக்களில் 1% குறைவானவர்களே 90 வயதை எட்டுகின்றனர். இதன் காரணமாக அத்தீவுக்கு நீண்ட ஆயுள் தீவு என்ற செல்ல பெயர் கிட்டியுள்ளது. கிமு 500ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் வாழ்க்கை முறைதான் இதற்கு பின்னால் உள்ள ரகசியம். இந்த நீல மண்டலங்களில் பரவலாக நிலவும் நீண்ட ஆயுளுக்கு பின்னால் இருக்கும் பல காரணிகளை நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக ஒக்கினவா பற்றியும் நீண்ட ஆயுள் என்ற கிராமம் அழைக்கப்படும் அதிலுள்ள ஒரு ஊரை பற்றியும் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 நீல மண்டலங்களில் 3 மண்டலங்கள் தீவுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு வளங்களுக்கு பற்றாக்குறை உண்டு என்பதையும் அதனால் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டிய கட்டாயம் அம்மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பலருடைய விஷயத்தில் மக்களுக்கு உதவுவது அவர்களை நீண்ட காலம் உயிரோடு வைக்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான ஒரு இக்கிகாயாய் இருக்கக்கூடும். 5 நீல மண்டலங்களையும் ஆய்வு செய்துள்ள அறிஞர்களின் கருத்துப்படி உணவு, உடற்பயிற்சி, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கண்டுபிடித்தல், அதாவது இக்கிகாயை கண்டுபிடித்தல், வலுவான சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்ளுதல், அதாவது சிறப்பான குடும்ப உறவுகளையும் பரந்துபட்ட நண்பர்கள் வட்டத்தையும் கொண்டிருத்தல் ஆகியவை நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கின்றன. இம்மக்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தங்களுடைய நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்றனர். அவர்கள் இறைச்சியையும் பதப்படுத்தப்பட்ட உணவையும் குறைவாக உட்கொள்கின்றனர். அளவோடு மது அருந்துகின்றனர். அவர்கள் கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதில்லை. அவர்கள் தினமும் நடக்கின்றனர். தங்களுடைய காய்கறி தோட்டங்களில் வேலை செய்கின்றனர்.
நீல மண்டலங்களில் இருக்கும் மக்கள் வண்டிகளில் பயணிப்பதற்கு பதிலாக நடந்து செல்கின்றனர். இப்பகுதிகளில் இருக்கும் மக்களில் கிட்டத்தட்ட அனைவருமே மிதமான உடல் உழைப்பு மட்டுமே தேவைப்படுகின்ற தோட்ட வேலைகளில் ஈடுபடுகின்றனர். 80% எனும் மந்திரம், இது ஒரு தலையங்கத்தின் கீழே குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக ஜப்பானில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சொற்றொடர் கரா ஹாசி பூ என்பதாகும். இது பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பாகவோ அல்லது சாப்பிட்ட உடனேயோ கூறப்படுகின்றது. இதன் தோராயமான மொழிபெயர்ப்பு இதுதான்: உங்கள் வயிற்றை சுமார் 80% மட்டுமே நிரப்புங்கள். வயிறு முழுவதும் நிறையும் வரை சாப்பிடுவதை பண்டைய ஞானம் எதிர்க்கிறது. அதனால்தான் ஒக்கினவா மக்கள் தங்களுடைய வயிறு 80% நிரம்பியவுடன் சாப்பிடுவதை நிறுத்திவிடுகின்றனர். நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது செரிமானத்திற்கு நீண்ட நேரம் ஆவதால் உயிரணுக்களில் ஆக்சிஜன் ஏற்றம் அதிகரிக்கின்றது. இது உடலுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துகிறது என்பதால் அவர்கள் இதை தவிர்க்கின்றனர். உங்கள் வயிறு 80% வரை நிரம்பிவிட்டது என்பதை அளவிட முறையான வழிகள் ஏதும் கிடையாது என்பது உண்மைதான். நாம் நம்முடைய வயிறு கிட்டத்தட்ட நிரம்பிவிட்டது என்று உணரும் போது சாப்பிடுவதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கூற்று உணர்த்தும் செய்தியாகும். அந்த கூடுதலான தொடுகறி நமக்கு உண்மையிலேயே தேவையில்லை என்று உணரும் போது நாம் உண்ணுகின்ற நொறுக்கு தீனி, மதிய உணவுக்கு பின் நாம் உண்ணும் இனிப்பு பதார்த்தம் போன்றவை நமக்கு உடனடியாக ஒரு இன்ப உணர்வை கொடுத்தாலும் அவற்றை உண்ணாமல் இருப்பது நீண்டகால நோக்கில் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உணவு பரிமாறப்படும் முறையும் முக்கியமானது. உணவை பல சிறிய தட்டுகளில் பரிமாறுவதன் மூலம் ஜப்பானியர்கள் குறைவாக உண்கின்றனர். ஜப்பானிய உணவகங்களில் பொதுவாக உணவு 5 சிறு தட்டுக்களில் பரிமாறப்படும். அந்த தட்டுக்கள் ஒரு சிறு தாம்பாளத்தில் வைக்கப்பட்டிருக்கும். முக்கிய உணவு வைக்கப்பட்டிருக்கும் தட்டு மற்ற தட்டுகளை விட சற்று பெரிதாக இருக்கும். உங்கள் முன்னால் 5 தட்டுக்கள் வைக்கப்படும் போது நீங்கள் அதிகமாக உண்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் உங்களுடைய பசி உணர்வு குறைந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். ஜப்பானில் நீண்ட காலம் இருக்கும் மேற்கத்தியர்கள் பெரும்பாலும் உடல் எடை குறைந்து கட்டுக்கோப்பான உடலுடன் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். அமெரிக்காவில் உள்ள அமெரிக்கர்கள் தினமும் 2200 3300 கலோரிகள் வரை உட்கொள்ளும் நேரத்தில் சராசரி ஒக்கினவா மக்கள் 1800 1900 கலோரிகள் வரை உட்கொள்கின்றனர் என்று ஊட்டச்சத்து வல்லுநர்கள் நடத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கின்றது. அதேபோல் PMI எனப்படும் உடல் நிறை குறியீட்டு எண் அமெரிக்கர்களை பொறுத்தவரை 26 அல்லது 27 என்று இருக்கும் போது ஒக்கினவா மக்களிடையே 18 22 வரை மட்டுமே உள்ளது. ஒக்கினவா மக்களின் உணவில் தோஃபு, சீனிக்கிழங்கு, மீன் வாரத்துக்கு 3 முறை மற்றும் காய்கறிகள் தினமும் 310 கிராம் இடம்பெறுகின்றன. இது பற்றி பின்னர் நாம் விரிவாக பார்க்கலாம். மொவாய் வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம் என்ற தலையங்கத்தின் கீழ் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளூர் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது ஒக்கினவா மக்கள் கடைபிடித்து வரும் பழக்கங்களில் ஒன்று. மோவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் ஒரு குழுவை குறிக்கின்றது. அக்குழுவில் உள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவருடைய நலனை மற்றவர்கள் பேணுவர். தங்களுடைய சமூக குழுவுக்கு சேவை செய்வது என்பது பெரும்பாலானோருக்கு அவர்களுடைய இக்கிகாயின் ஒரு பகுதியாக
உள்ளது. மோவாய் ஒரு கடினமான காலகட்டத்தில் தான் தோன்றியது. விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். தாங்கள் கடைபிடித்து வந்த இந்த சிறந்த வழிமுறைகளை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர். மோவாய் குழுவின் உறுப்பினர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு அளிக்கின்றனர். அவர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கும் அப்போது எல்லோரும் சேர்ந்து விருந்து உண்பதற்கும் ஷோகி எனப்படும் ஜப்பானிய சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அப்பணம் அவர்களுக்கு பயன்படும். வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் மீதமிருக்கும் பட்சத்தில் அப்பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுகிற ஒரு குழு உறுப்பினர் யாரேனும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறை ஒருவர் பெற்றால் அடுத்த முறை மற்றொருவர் என்று தங்களிடையே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வர். குழு உறுப்பினர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களில் குழுவின் சேமிப்பிலிருந்து அவர்கள் கடன் வாங்கிக் கொள்ளலாம். குழு உறுப்பினர்கள் உணர்வுபூர்வமாக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள மோவாய் வழி செய்கிறது. குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை சிறிது மாறுபடலாம் என்றாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருத்தல் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதுகாப்பு உணர்வு அவர்களுடைய வாழ்நாள் நீள்வதற்கும் உதவுகிறது. இந்நூல் வெளிப்படுத்தவிருக்கும் விஷயங்களில் சிறிய அறிமுகத்தை இத்தோடு நிறுத்தி கொண்டு நவீன வாழ்க்கையில் நாம் விரைவாக மூப்படைந்து கொண்டிருப்பதற்கான சில காரணங்களை முதலில் ஆராயலாம். அதைத் தொடர்ந்து இக்கிகாயோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை பார்க்கலாம். அடுத்த தலையங்கத்தினூடாக மூப்படையாமல் இருப்பதற்கான இரகசியங்கள். ஒரு நீண்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும் சின்ன விஷயங்கள். மூப்படைவதிலிருந்து தப்பித்தல் என்ற தலையங்கத்தில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டுக்கு 3.5 மாதங்கள் என்ற கணக்கில் நம்முடைய ஆயுளை நாம் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளோம். ஆனால் ஆண்டுக்கு 1 வருடம் என்ற கணக்கில் நம் ஆயுளை நீட்டிப்பதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் கோட்பாட்டு ரீதியாக பார்த்தால் நாம் சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். மூப்படைவதிலிருந்து தப்பித்தலும் முயலும் என்ற தலையங்கத்தின் கீழ் அடுத்த பகுதி. நீங்கள் இறக்கப் போகும் வயதை குறிக்கும் ஒரு எண்ணை தாங்கிய அறிவிப்பு பலகை ஒன்று வருங்காலத்தில் எங்கோ இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டுக்கு ஆண்டு நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த அறிவிப்பு பலகையை நீங்கள் எட்டியவுடன் நீங்கள் இறந்து போவீர்கள். இப்போது இப்படி கற்பனை செய்து பாருங்கள். உங்களுடைய அறிவிப்பு பலகையை ஒரு முயல் தன் வாயில் கவிக்கொண்டு வருங்காலத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு ஆண்டு வாழ்ந்து முடிக்கும் போது அந்த முயல் அரை ஆண்டு தூரம் பயணித்திருக்கும். பின்னர் ஒரு நாள் நீங்கள் அந்த முயலை சென்றடையும் போது நீங்கள் இறந்து போவீர்கள். நீங்கள் ஒரு ஆண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயலால் ஓராண்டு தூரம் பயணிக்க முடிந்தால் என்ன ஆகும்? உங்களால் ஒருபோதும் அந்த முயலை பிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள். இந்த முயல் நடக்கும் வேகம்தான் நம்முடைய தொழில்நுட்பம். நம்முடைய உடலை பற்றிய அறிவையும் தொழில்நுட்பத்தையும் நாம் எந்த அளவுக்கு மேம்படுத்தி கொள்கின்றோமோ அந்த அளவு வேகமாக அந்த முயலை நம்மால் நடக்க வைக்க முடியும். நாம் ஓராண்டு வாழ்ந்து முடித்திருக்கும் போது அந்த முயல் ஓராண்டு தூரம் அல்லது அதற்கு மேலாகவோ பயணிக்கின்ற வேகத்தை எட்டியிருக்கும் கணக்கில்தான் மூப்படைவிலிருந்து தப்பித்து சாகாவரம் பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். வருங்காலத்தின் மீது கண் வைத்திருக்கும் ஆய்வாளர்கள் ரேஸ் கரஸ்பரியிலும் ஆப்டி டி கிரேயும் மூப்பிலிருந்து தப்பிக்கும் வேகத்தை நாம் இன்னும் சில 10 ஆண்டுகளில் அடைந்து விடுவோம் என்று கூறுகின்றனர். ஆனால் வேறு சில அறிஞர்கள் இந்த அளவு நம்பிக்கையுடன் இல்லை.
நம்மிடம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் இருந்தாலும் மூப்படைவதை தள்ளி போடலாமே தவிர இறப்பை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் கருதுகின்றனர். நாம் 120 வயதை எட்டும் போது நம்முடைய உயிரணுக்கள் மீளுருவாக்கம் செய்வதை நிறுத்திவிடும் என்று சில உயிரிலே அறிஞர்கள் அடித்து கூறுகின்றனர். செயல் துடிப்புடன் இருக்கும் மனம் என்ற இளமை பொங்கும் உடல் என்ற சிறிய தலையங்கத்தின் கீழ் எழுதப்பட்டுள்ளது. வலுவான உடலில் வாசம் புரியும் துடிப்பான மனம் பற்றி சிலாகித்து பேசும் கிரேக்க தத்துவத்திலிருந்து பெரும் உண்மை இருக்கிறது. உடல், மனம் ஆகிய இரண்டுமே முக்கியமானவைகள் என்றும் அவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்றும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. மாறுகின்ற சூழலுக்கு ஏற்ப தன்னை பொருத்திக் கொள்கின்ற துடிப்பான மனத்தை கொண்டிருப்பது இளமையை தக்க வைத்துக் கொள்வதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. மனதை இளமையாக வைத்திருந்தால் அது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்மை நோக்கி உந்தி தள்ளும். அது நாம் மூப்படைவதை தாமதப்படுத்தும். எப்படி உடற்பயிற்சியின்மை நம்முடைய உடல் நிலையிலும் மனநிலையிலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோலதான் மனப்பயிற்சியின்மையும் நமக்கு நல்லதல்ல. ஏனெனில் அது நம்முடைய மூளையில் உள்ள நரம்பணுக்களுக்கும் நரம்பு அணு தொடர்புகளுக்கும் மோசமடைவதற்கு வழிவகுக்கின்றது. அதன் விளைவாக நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரிகின்ற நம்முடைய ஆற்றலை நாம் இழக்கிறோம். அதனால்தான் உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது முக்கியமாகிறது. மூளை பயிற்சியை பரிந்துரைக்கும் அறிஞர்களில் ஆஸ்திரேலிய நரம்பியல் வல்லுநரான சாலோமோ பிரஸ்டனிஸ் முன்னோடியாக திகழ்கிறார். மூளை தன் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஏகப்பட்ட தூண்டுதல்கள் தேவை என்று அவர் வலியுறுத்துகிறார். ஸ்பெயின் நாட்டு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியொன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஒருவர் செய்ய விரும்பும் செயலுக்கும் அவருக்கு எது நல்லதோ அதற்கும் இடையே எப்போதும் ஒரு இழுபறி இருந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் மக்கள், குறிப்பாக வயதானவர்கள், தாங்கள் எப்பொழுதும் செய்து வந்துள்ளதையே தொடர்ந்து செய்ய விரும்புவர். நம்முடைய மூளை ஆழமான பழக்கங்களை உருவாக்கி கொண்ட பிறகு இனியும் தொடர்ந்து சிந்திப்பதற்கான தேவை அதற்கு இருப்பதில்லை. நாம் ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது நம் மூளை விரைவாகவும் திறமையாகவும் தன்னிச்சையாக நடைபெறும் ஒரு செயலாக அதை மாற்றிவிடுகிறது. பெரும்பாலான சமயங்களில் இது நமக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. இது நாம் ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கும் செயல்களையே தொடர்ந்து செய்யும் ஒரு மனப்போக்கை நம்மிடம் உருவாக்கி விடுகிறது. புதிய தகவல்களை நம்முடைய மூளை எதிர்கொள்ளும்படி செய்வதன் மூலமாக மட்டுமே இதிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்புதிய தகவல்களை கொண்டு நம்முடைய மூளை புதிய நரம்பணு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு புத்துயிர் ஊட்டிக்கொள்கிறது. இதனால் தான் நீங்கள் உங்களை மாற்றங்களுக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டியது முக்கியமாகும். நீங்கள் உங்களை மாற்றங்களுக்கு ஆட்படுத்திக் கொள்ள வேண்டியது முக்கியமாகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுடைய சௌகரிய வட்டத்தை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கும் பதட்டம் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். மூளை பயிற்சியின் தாக்கம் அறிவுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேக்சிமம் பிரைன் பவர் என்ற நூலின் ஆசிரியர்களான சலோமோ பிரஸ்டனிஸின் காலின்ஸ் கெம்சியும் மூளைப்பயிற்சி பல தளங்களில் நன்மை பயக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முதலாக செய்யும் போது நீங்கள் உங்கள் மூளையை தூண்டி அதற்கு பயிற்சி அளிக்கிறீர்கள். முதலில் அது கடினமாக இருப்பது போலே தெரிகிறது. ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் அதை தொடர்ந்து செய்து கற்றுக்கொள்ளும் போது உங்கள் பயிற்சி பலனளிக்க தொடங்குகிறது. இரண்டாவது முறை நீங்கள் அதை செய்யும் போது அது முதலில் இந்த அளவுக்கு கடினமாக இருப்பதில்லை. முதலில் இருந்த அளவுக்கு கடினமாக இருப்பதில்லை. ஏனெனில் நீங்கள் அதை மேம்பாடு அதில் அடைந்துள்ளீர்கள். இது ஒருவருடைய மனநிலையில் அற்புதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக விளைவுகள் மேம்பாடு அடைவதோடு அதை மேற்கொள்கிறவரின் சுய பிம்பமும் மேம்படுகிறது. அதேபோல் பிறருடன் சமூக உறவுகளை ஏற்படுத்தி கொள்வதும் மூளைக்கு புதிய தூண்டுதல்களை கொடுக்கிறது.
தனிமை உருவாக்குகின்ற மனச்சோர்வை இது தடுக்கின்றது. நாம் நம்முடைய 20களில் இருக்கும் போதே நம்முடைய நரம்பணுக்கள் மூப்படைய தொடங்குகின்றன. ஆனால் அறிவுக்கு திணி போடும் நடவடிக்கைகள், ஆர்வம், புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கான விருப்பம் போன்றவைதான் இந்த மூப்படையும் செயல் நடவடிக்கையை தாமதப்படுத்துகின்றது. புதிய சூழல்களை எதிர்கொள்ளுதல், தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ளுதல், விளையாடுதல், பிறருடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளுதல் போன்றவை மூளை மூப்படையாதபடி, உடல் மட்டுமல்ல மனம் மட்டுமல்ல மூளை மூப்படையாதபடி பார்த்து கொள்வதற்கான வழிமுறையாகும். அதோடு இவற்றை குறித்து ஒரு நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பது கூடுதல் பலனளிக்கும். சரி, இனிமேல் அடுத்த பகுதி 3 மிகுதியை தொடர்ந்து பார்க்கலாம். பகுதி 3 தொடரப்போகிற விஷயம் மன அழுத்தம். நீண்ட ஆயுளுக்கு எதிரி என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தையும் இன்னும் பல சுவாரஸ்யமான மிக மிக பயனுள்ள, அதாவது தலை சிறந்த புத்தகங்களில் ஒன்றான இக்கிகாய் என்ற இந்த புத்தகத்தில் உள்ள மிக மிக முக்கியமான பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. இன்னொரு பதிவில் பகுதி 3 சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது போல் மற்றவர்களுக்கு பயன் அடைவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை.